உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஆன்மீகம் சம்பந்தமா நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஒவ்வொரு விதமான கேள்விகளும் பதில்களும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில இந்த வாரத்துல அனைத்து ராசிக்கும் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டேரட் ரீடர் சாரா மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், மேஷ ராசி இந்த வாரத்துல என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் அதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கணும். மனம் சார்ந்து இல்லை உடல் சார்ந்த அந்த டெவலப்மெண்ட் இருந்தால் கூட நல்லதாக இருக்கும். அண்ட் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அழகாக அமைச்சிக்கலாம், அழகாக மாற்றிக்கலாம், அதற்கான ஒரு இனிஷியேஷன் எடுக்கலாம் இந்த வாரம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? என்ன செய்யக்கூடாதுன்னா, கவலைப்படக்கூடாது, எப்போ பார்த்தாலும் சோகத்திலே உட்காரக்கூடாது, முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த கவலை உணர்வு மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். மேம், அவங்களுக்கான லக்கி கலர்ஸ்லாம் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் இந்த வாரத்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4048989. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது நம்மளும் எல்லாத்துக்கும் வர்த்தபிளாக தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கான ஒரு லக்கும் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வரும். ஸோ மைண்டில் கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அவங்களுக்கான முருகரோட மெசேஜ் ஏதாச்சும் சொல்லுங்கள். ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதும் இவங்க குறிஞ்சி ஆண்டவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் குறிஞ்சி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நேரடியாக. முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே அவரை தரிசனம் பண்ணும்போது வழிபடும் போது இவங்களுக்கான அந்த வளர்ச்சியும் இவங்களுக்கான அந்த பசுமையான வாழ்க்கையும் அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இந்த வாரம் உருவாக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லது அமையறதுக்கு ஓம் முருகான கமெண்ட்ல சொல்லுங்க. மேம், ரிஷப ராசிக்காரங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த காரியத்தில் இறங்கினாலும் தைரியத்தோடையும் துடிப்போடையும் செய்யணும். பிரயாணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அந்த பிரயாணங்கள் சார்ந்த பிளானிங்ஸ் கூட தாராளமாக மேற்கொள்ளலாம். என்ன பண்ணக்கூடாது மேம்? என்ன பண்ண வேண்டாம்னா, இந்த வாரம் இதுதான் ஃபைனல், இதுதான் முடிவு அப்படின்ற எந்த ஒரு டிசிஷனுக்கும் வர வேண்டாம். டிசிஷன் எடுக்க வேண்டாம், அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கான லக்கி கலர்ஸ். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது ரெட் அண்ட் க்ரீன் கலர். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 77229. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது, இவங்க யார்கிட்டையாவது ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க, இல்லை யார் மூலியமாக நம்மளுக்கு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அண்ட் இவங்க ஒரு காரியம் செய்கிறதுக்கான ஆக்ஷனும் ஈஸியாக எடுக்க முடியும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது. இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வாழ்க்கையில் சோதனையாகவே இருக்குது, இந்த சோதனையை கடந்தால் சாதனைன்றாங்க, ஆனால் சோதனையிலே வாழ்க்கை முடிஞ்சிடும் போல், அந்த மாதிரியான ஒரு யோசனையெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதுலேருந்து வெளியேற முடியலன்னா இவங்க இந்த வாரம் முழுவதும் பழமுதிர்ச்சோலை முருகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். இதை செய்யும் போது அவங்களுக்கு இதிலேருந்து மீண்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முருகருடைய ஸ்லோகனும் எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதை சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த ஒரு இக்கட்டான விஷயங்கள்லேருந்து வெளியே வர முடியும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகானு கமெண்ட்ல சொல்லுங்க. மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும்? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மனசில் ஏற்பட்ட குழப்பங்கள், கலக்கங்கள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொண்டு வர விதமாக நல்ல தியானம் பண்ணலாம், இல்லை நல்ல விதமான ஆன்மீக நூல்கள்லாம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனசுக்கு எதெல்லாம் கிளாரிட்டி கொடுக்குதோ அது சார்ந்த விஷயங்களை பண்ணணும். என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டையும் ஈஸியாக வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, தைரியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மனசு தோன்ற மாதிரி ஏதாவது பேசிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கான லக்கி கலர்ஸ்.
ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3456363. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த பர்சனல் பவர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் அதன் மேலே ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டு அதற்கு மேற்கொண்டு மற்ற நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவங்க வந்து இந்த வேலும் மயிலும் துணை அந்த ஒரு ஸ்லோகனை எங்கேயாவது எழுதி வச்சியோ இல்லை மொபைல் வால்பேப்பரில் வச்சியோ இல்லை டெய்லியும் மனசில் அப்பப்போ தோணும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்லோகன் ஆனது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வழி நடத்தி கூட்டிகிட்டு போவோம். அண்ட் இந்த வாரம் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் இயற்கை சார்ந்த இடங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முருகரோடைய கனெக்ட் பண்ணுற ஒரு உணர்வை கொடுக்கும். இதுதான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகனு கமெண்ட்ல சொல்லுங்க. மேம், கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் மன ரீதியாக இருந்த போராட்டங்கள் அதுலேருந்துலாம் வெளியே வரணும். அண்ட் புதிய பாதைக்கான ஒரு முயற்சி எடுக்கணும். அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வர்றது நல்லது. அவங்களுக்கான லக்கி கலர் மேம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் சாண்டல் கலர். ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 3737233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப அது அவங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அந்த பாசிட்டிவிட்டியானது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை வெளியே கொண்டு வரும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியிலையும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ எதை பார்த்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கும். ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணுறதுனால. இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் நல்ல வாசனையான மலர்களால் முருகர் அலங்காரம் பண்ணி அவங்க வந்து வழிபடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் முருகர் கோவிலுக்கு போயிட்டு மலர் அலங்காரம் முருகரை வந்து அவங்க வழிபடுறது, நிறைய மலர் வாங்கி கொடுத்து முருகரை வந்து தரிசனம் பண்ணுறது, இதை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு நிறைவான வாழ்க்கையாக மாறும். அவங்களுக்கும் அதே மாதிரி பிளாசமிங்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகனு கமெண்ட்ல சொல்லுங்க. மேம், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடன் பிரச்சனை இருக்குது, பொருளாதார சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகள் வழியை வந்து அவங்க மேற்கொள்ளலாம். ஸோ அது சார்ந்த ஏதாவது நடவடிக்கைகள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் இந்த வாரம். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? ஸோ இவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும், மைண்டு தெளிவாக வச்சுக்கணும். ஏதாவது கன்ஃபியூஷனான சில விஷயங்கள் மைண்டில் வந்து போகுதுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஓகே மேம். அவங்களுக்கான இந்த வாரம் லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 881133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது சரியா தப்பா, இல்லை வந்து இதுதான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோமா, இல்லை மிஸ்டேக் பண்ணுறோமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அடிக்கடி இடையூறுகள் கொடுக்கும். ஸோ அதில் எது சரியானது அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கணும்னா இந்த ஏஞ்சல் நம்பர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கான முருகர் மெசேஜ் மேம். ஸோ சிம்மராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற மற்றவங்களோட சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமாக அவங்களோட நாட்களை கொண்டு போகணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது எனக்கானது, எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கு அப்படின்றத நினச்சி அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் முருகரை அவங்களால உணர முடியும். அண்ட் முருகர் மேற்கொண்டு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸையும் அவங்களால வாங்கிக்க முடியும். சிம்மராசி நேர்கள் இந்த வாரம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க ஓம் முருகனு கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது விட்ட காரியங்களை வந்து மீண்டும் தொடரலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருக்குன்னா அந்த கண்ட்ரோல் திருப்பி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம்.
அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் மனசும், அறிவு இந்த 2 சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். இல்ல 2மே எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறது, இல்ல அத பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட பிரச்சனையில மாட்டிக்கிறது. முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா விட்டுறணும். அந்த மாதிரி இருக்கணும். அவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் கோல்டன் கலர். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 818606. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால வந்து அவங்களுக்கு லைஃப் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னே தெரியல, ஒரு ஒரு கமிட்மெண்ட்டே இல்ல, லைஃப் ஏனோ தானோ போகுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இதுதான் அவங்களுடைய கமிட்மெண்ட், இதுதான் அவங்களுடைய பர்ப்பஸ் அப்படின்றது தெரிய வரும். பழைய தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்தும் வெளிய வரும். கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் மாரியான விஷயங்கள்ல இருந்துக்குள்ள வெளிய வரதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கான இந்த வார முருகர் மெசேஜ் மேம்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து அவங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடியவங்க முதல் கோவிலான வில்பட்டி வெற்றிவேலப்பர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அது வந்து எங்கன்னு நெறைய பேர் தெரியாம இருக்கும். கொடைக்கானல்ல இருக்கு. ஸோ தாராளமா அங்க பக்கத்துல இருக்கவங்க போயிட்டு வரலாம். முடியாத பட்சத்துல வீட்ல இருந்தபடியே அந்த முதல் கோவில்ல அமைஞ்ச முதல் முருகர நெனச்சு இவங்க இங்க தியானம் பண்ணும்போது, இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல வேணும், இல்ல எது அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய வரும். இருள் சூழ்ந்த வாழ்க்கை கூட பிரகாசமா மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பா அமைய ஓம் முருகானு கமெண்ட்ல சொல்லுங்க மேம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்தெந்த காரியங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம், அவங்க சக்ஸஸ்க்கு என்ன பண்ணால் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அதற்கான ஆக்ஷன் எல்லாமே எடுக்கலாம். இவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வாரம் ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போது செய்யக்கூடிய காரியங்களில் தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன பண்ண வேண்டாம்னா, புதிய காரியங்கள் இந்த வாரம் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பழைய விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் போது புதிய விஷயங்களில் டைவர்ட் ஆகாமல் இருக்கணும். அவங்களுக்கான லக்கி கலர்ஸ்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 6622, அதாவது 6622. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது, நிறைய வாய்ப்புகள் என் கையை விட்டு போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை இருக்குன்னா, அது கையை விட்டு போனதுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு அகைன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருக்கும். அவங்களுக்கான இந்த வார முருகர் மெசேஜ். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, இந்த வாரம் வந்து இவங்களை அறியாமல் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை போகக்கூடிய காரியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா எந்த டைம்லையும் அவங்க பயப்படவே கூடாது. தைரியமாக இருக்கணும், எப்போவுமே தைரியமாக இருக்கணும். ஏன்னா முருகர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு காவல்காரனாக நிற்கிறாரு. ஸோ முருகரே அவங்களுக்கு காவல்காரனாக நிற்கும் போது அவரை தாண்டி தான் எதாவது வரணும். அதனால் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா அமைய ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்க மேம். விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு செயலை வந்து தலைமை எடுத்துக்கணும், இல்லை செய்யக்கூடிய வேலைகளை கூட தலைமை எடுத்து அது செய்யணும். ஸோ ஏதோ நான் செய்கிறேன், நானும் அதில் ஒருத்தராக இருக்கேன் அப்படின்னு இல்லாமல், நான் தான் அதை நின்று முடிக்கணும் அப்படின்ற ஒரு தலைமை பண்பு பொறுப்பு எடுத்து அவங்க செயல்களில் ஈடுபடணும். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதனால் இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்படின்றதுனால மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ப்ளூ கலர். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 231177. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க, ரெனிவல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். இவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது தேவையானது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கேட்டு இவங்க நிறைவேற்ற பார்க்கணும், அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்க பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணலைனா கூட அவங்கள கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், அதையாவது மினிமம் அவங்க வந்து பண்ணணும். இந்த வாரம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான்.
ஸோ அவங்களுக்கு முருகர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதே அமையும். ஸோ அதனால அப்பா அம்மாவை கைவிடக்கூடாதுன்றது தான் முருகர் மெசேஜ். விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பா அமைய ஓம் முருகான கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். எப்படின்னா எது நல்லது எது கெட்டது, ஸோ அவங்களுடைய உணர்வுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. சில உணர்வுகள் இமோஷன் ஃபீலிங்லாம் வந்து சில கெட்ட விஷயங்களுக்கும் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுரும். அதனால் ரொம்ப அவேராக இருக்கணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? ஸோ என்ன பண்ண வேண்டாம்னா இந்த வாரம் ஒரு விஷயத்த முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்க வேண்டாம். அப்படி கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா மேபி அது ஃபெயிலியர்ஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15155555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது செல்ஃப் கேர் பண்ணிப்பாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. தனக்கு என்ன தேவை, தனக்கு எது நல்லது கெட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கரெக்டாக எடுத்து அதை சார்ந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய கார்த்திகை மாதம் இல்லை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கூட இவங்க வந்து விரதம் மேற்கொள்ளலாம். அப்படி இது வரைக்கும் நான் மேற்கொள்ளலை, ஆனால் இந்த வீடியோ பாதியில் தான் பார்க்குறேன்னாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறத்துலேருந்து கூட கார்த்திகை விரதம் மாதம் ஃபுல்லாக மிச்சம் இருக்கிற கார்த்திகை மாதம் முழுக்கும் அவங்க விரதம் இருக்கலாம். அவர் கார்த்திகை நட்சத்திரத்தை அப்போ கூட அந்த தினத்தை அப்போ கூட விரதம் இருக்கணும். ஸோ இது இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான வாழ்க்கை ஏற்படும், அவங்களுக்கு வளர்ச்சி பாதை போகும். அண்ட் சில பேருக்கு குழந்தை ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். ஸோ முருகர் அதனால் இவங்களை கார்த்திகை விரதம் இருக்க சொல்கிறார். தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதாவது நிதானம், அமைதி இது ரெண்டுத்துலேயும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை இவங்க ப்ராசஸ் பண்ணணும். அமைதியாக எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, நிதானமாக எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இதை வந்து அவங்க மேற்கொள்ளணும். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? என்ன செய்யக்கூடாதுன்னா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் இருக்குன்னா கூட அது அவங்களுக்கே பிடிக்காத அளவுக்கு வெறுப்பை கொடுக்குற மாதிரி இவங்க போய் காட்டிடக்கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் அண்ட் ப்ளூ கலர். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 558585. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப தன்னை வந்து பெருமையாக உணர முடியும் அவங்களால. அப்படி உணர்ந்தாலே அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவங்களால அமைச்சிக்கவும் முடியும். இது வரைக்கும் நடந்த நன்மைக்கும் வந்து நன்றி சொல்லணும் யூனிவர்ஸ்க்கு. ஸோ அப்படி சொல்ல முடியலன்னா கூட இந்த நம்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க நன்றி செலுத்துகிறதா கன்வே ஆகிடும். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நபராக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அது வந்து சேரும். அவங்க வந்து முருகர்கிட்ட அதை கேட்டுட்டாங்கன்னும் போது கண்டிப்பாக சேரும். பட் அது வரைக்கும் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். அண்ட் அது கிடைக்கிறதுக்கு இவங்க அதுக்கான ஒரு ஆளாக மாற ஆரம்பிக்கணும், அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த விஷயத்தை இந்த வாரத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கும்பம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கணும். முடிஞ்சால் வந்து நிறைய பேசாமல் இருக்குது, மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக இருக்கணும். அடிக்கடி தியானம் பண்ணணும், டெய்லியும் கூட தியானம் பண்ணலாம். ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து அவங்க மனசுக்கும் நல்லது கொடுக்கும். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? என்ன செய்ய வேண்டாம்னா ரொட்டீனாக செஞ்சுட்டு இருக்க சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டாம் அப்படின்னு. அதாவது த்ரூ ஆக்ஷன் வைஸ் வேலையிலையா இருக்கட்டும், பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் கூட வேறு ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க, அதை மாற்றி பார்க்கலாமே அப்படின்ற அந்த மாற்றங்கள் இந்த வாரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்ஸ்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் கோல்டன், ரெட் அண்ட் க்ரீன். அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்?
ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 991212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நிறைய நியூ பிகினிங் லைஃப்பில் ஏற்படும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே மேம். இந்த வாரம் அவங்களுக்கான முருகர் மெசேஜ் மேம். ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட இந்த வாரம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி யாருமே இல்லைன்னா முருகரையே அவங்களோட உடன் பிறந்தவராக நினச்சி முருகர்கிட்ட ஒரு அண்ணா தம்பிக்கிட்ட என்னெல்லாம் கேட்பாங்களோ என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அவங்க கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பலம் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகான கமெண்ட்ல சொல்லுங்க மேம். நிறைவா மீனம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது? ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அண்ட் ஃபேமிலியோட யாராவது வெளியில் போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதற்கு இந்த வாரம் ரொம்ப ஆப்டான வாரமாக இருக்கும். என்ன பண்ணக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர அது ஒரு முடிவுக்கு வர வேணாம். இப்படி தான் இது இருக்கும், இது இப்படி தான், இவங்க இப்படி தான், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேணாம். அந்த ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் எல்லாம் இந்த வாரம் தவிர்த்துறது நல்லது. அவங்களுக்கான இந்த வாரம் லக்கி கலர். உங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் கோல்டன் கலர். ஓகே மேம். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 64641414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுடைய உள்ளுணர்வு, அந்த உள் மனசாட்சி, அதை பேசுகிறத அவங்களால லிசன் பண்ண முடியும். ஸோ இதனால் அவங்களுக்குள்ள நிறைய விதமான ஒரு புரிதலும் சரி, ஒரு விதமான ஸ்பார்க்கும் சரி அவங்களுக்கு இக்னைட் ஆகும். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் இந்த வாரம் பண்ணலான்னு இருந்தது. அப்போது அப்படி ட்ரிப் போகிறதா இருந்தால் என்னோட சஜஷன் இங்கே வர்றது மருதமலை முருகரை போய் இவங்க பார்த்துட்டு வரலாம், ஃபேமிலியோட தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதை பண்ணும்போது வாழ்க்கையில் அவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள், அதிசயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்படி ஏதாவது இவங்க நடக்கணும்னு நினச்சா கூட, இது நடந்ததுக்கப்புறம் நான் உனக்கு என் ஃபேமிலியோட உங்கள் சன்னதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஒரு வேண்டுதல் கூட மருதமலை முருகர்கிட்ட இவங்க வைக்கும் போது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. மீனம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியும் சிறப்புமா அமைய ஓம் முருகான கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே சொல்லி கொடுத்துட்டீங்க மேம். தேங்க்யூ. நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.